guys, welcome back our YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்க போகுது. ஸோ ஃபவுண்டேஷன் இருக்காது, பிபி க்ரீம் இருக்காது, ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து நேர் வாக்கு எடுத்து வந்து பின்னிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல். ஸோ வந்து ஃபுல் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டேன். ஸோ ஸ்கின் கேர் வந்து நான் மார்னிங்கே என்னோடய ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லிப் பாம் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ லிப் பாம். ஸோ நான் வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து என் வீட்டிலே வந்து நான் வந்து இதாக இருக்க பாருங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஓவராக வந்து இருக்கணும், ஹெவியான மேக்கப் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ண போகிறேன். ஸோ இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட காம்பேக்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இது என்னோட ஸ்கின் டோனுக்கு நல்லாவே வந்து ஒத்து போகும். ஸோ இது வந்து ஃபிஸ் பியூட்டியோட காம்பேக்ட் ப்ரஷ். இந்த காம்பேக்டே போதும், நல்லா வந்து ஃபேஸை வந்து நல்லா வந்து கவர் பண்ணும். ஸோ எக்ஸஸ் ஆயிலாம் வந்து இந்த காம்பேக்ட் வந்து யூஸ் என்ன சொல்கிறது, எடுத்துரும். ஸோ பேய் மாதிரி இருக்க மாதிரி இருக்குல்ல, ஸோ அப்படிலாம் வந்து இருக்காது. ஸோ கேமராவில் அப்படி தெரியுது. ஸோ நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து கொடுக்கும். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் தான். ஸோ அதனால் இந்த அப்ளை பண்ணாலே எனக்கு வந்து என்னோடய ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபேஸில் இருக்க ஆயிலெலாம் வந்து எடுத்த மாதிரி வந்து ஃபீல் ஆகும் கொஞ்சம். ஸோ நம்ம நெக் ஏரியாவும் வந்து கவர் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபேஸ் மட்டும் அப்படியே பூதம் மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் நெக் ஏரியாவும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம், இயரையும் வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து போட போகிறது வந்து லிப்ஸ்டிக். ஸோ நான் இப்போ தான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணேன். எக்ஸஸ் லிப் பாமை அப்படியே லைட்டாக ஃபிங்கர் வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட செல்ஃபி ரெட் இதோட ஷேட். ஸோ நல்ல டார்க்கான ரெட்டு, ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கு ஒரு நல்ல ரெட் கலர் லிப்ஸ்டிக் தேடுறீங்க அப்படின்னா வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, வந்து லிப்ஸ்டிக் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஃபேஸையும் கவர் பண்ணியாச்சு, லிப்பையும் வந்து கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போக போகிறது வந்து ஐ மேக்கப்புக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, என்னோடய ஐயில் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து லைட்டாக எடுத்து பேஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஐஷேடோ போட போகிறேன். ஸோ நார்மலான ஐஷேடோ தான். ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து ஒரு பர்பிள் மெகந்தி க்ரீனில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து போட போகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு வந்து எந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதான் என்னோடய ஐஷேடோ பேலட். கேவலமாக இருக்குல்ல. ஸோ வந்து காஃபி கலரில் தான் வந்து போட போகிறேன். காஃபியும் ப்ரௌனாக காஃபியாக உளறிட்டே இருக்கேன்ல. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு சாக்லேட் காஃபி கலர் ஐஷேடோ. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இதனால பிக்மெண்டேஷனெல்லாம் வந்து இருக்காது. எப்படியும் வந்து ஒரு 4-5 கோட்டிங் கொடுத்தா தான் வந்து நம்ம என்னமோ பண்ணியிருக்கோண்டா கண்ணில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். இது நான் இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் வாங்கினதான், அதான் இந்த நிலமையில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கி ஹால் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன்.
ஸோ இப்போ லைட்டாக தெரியும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கண்ணுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதே வந்து போதும், நல்லா வந்து நியூடாக வந்துருக்கும். ஸோ ரொம்ப பெயிண்ட் அடித்த மாதிரி அடிக்கணும்னு தேவையில்ல. ஸோ இப்படியே பண்ணாலே எனக்கு வந்து இந்த லுக்குக்கு வந்து போதும். ஸோ இந்த கண்ணுலேயும் வந்து பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ 2 கண்ணுக்கும் வந்து ஈவனாக வந்து நான் வந்து ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐலைனர். ஸோ லைனருக்கு வந்துட்டு நான் வந்து டாஸ்லர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல் டைம் ஃபேவரட் ஐலைனர்னால் வந்து டாஸ்லர் தான், எல்லார்கிட்டேயும் வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து விங் தான் வந்து வரைய போகிறேன். ஸோ எனக்கு லைனர் பண்ணுறதுனாலே கொஞ்சம் பயம்தான். ஏன்னா வந்து ஃபுல் மேக்கப் பண்ணக்கப்புறம் இது வந்து சொதப்பி விட்டுருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் லைனர் மட்டும் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து லைனரும் வந்து பண்ணி வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஓகே தான். ஸோ ஓகே. ஸோ எனக்கு லைனர் போடுறதான் ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே வந்து இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு போடுறதா இருந்தால் போட்டுருவாங்க, எனக்கு வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஓகே, எனக்கு பரவாயில்ல, ஏதோ வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ரீசனாக ஐப்ரோஸ் வந்து காலியாகிடுச்சு. ஸோ அதனால் ஹிமாலயா காஜல் எடுத்துகிட்டு ஸோ இதை வந்துட்டு லைட்டாக அந்த ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து டிஃபைன்டாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மேக்கப்புக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து வேஸ்ட், என்ன சொல்கிறது, அப்படியே வந்து பொம்மைக்கு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஐப்ரோவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். நான் வந்து கீழே வந்து ஒரு லைன் போட்டு எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ ஸோ அங்கே தான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ்லாம் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட தான். ஸோ வந்து நல்ல ஒரு பிகினர் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ப்ரஷ் செட் மட்டும் வாங்கினாலே வந்து போதும். நம்ம ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், கன்சீல், அதுக்கப்புறம் ஐஷேடோ, ஐப்ரோஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம வந்து மேக்கப் வந்து குயிக்காக வந்து பண்ணிக்க முடியும். ஓகேல, இப்போ வந்து நேச்சுரல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து என் ஐப்ரோஸ் வந்து டார்க்காக டிஃபைன்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஓகே ஃபைன். ஸோ நம்ம மேக்கப் அவ்வளோதான் கைஸ். லைட்டாக வந்து நம்ம எப்போயுமே வைக்கிற லைனரில் வந்து நம்ம வந்து பொட்டு வச்சுட்டு வந்து நம்ம மேக்கப் வந்து முடிஞ்சு. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மேக்கப் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். ஸோ இங்கே மட்டும் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ ஏதோ பண்ணி ஓரளவுக்கு வந்து என் ஐப்ரோஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஒரு ஷேப்பான ஐப்ரோஸ் வந்து கிடையாது, அது ஒரு ஷேப்பில் 2 சைடாக வந்துருக்கும். ஸோ நார்மலாக நான் ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், 2 ஐப்ரோவாக வந்திருக்கும். ஸோ ஓவரால் வந்து என்னமோ வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐப்ரோஸ் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஐப்ரோஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே பரவாயில்ல. ஸோ அப்புறமா வழக்கமாக நம்ம வைக்கிற டாஸ்லர் ஐலைனர்லேயும் வந்து பிளாக் கலர் போட்டு வச்சுக்க போகிறோம்.
ஓகே வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸோ காய்ஸ் அவ்வளோதான். இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஸோ வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டிருக்கோம், லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம், ஸோ ப்ரௌன் கலரில் வந்து ஐஷேடோ வந்து போட்டிருக்கோம், லைனர் போட்டிருக்கோம், ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய வந்து டாஸ்லரில் வந்து லைட்டாக டாட் மாதிரி பிளாக் கலரில் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நான் இப்போதைக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் மேக்கப் போட்டேன். ஸோ அதனால் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோவா நான் எதுவும் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய அவுட்ஃபிட் வந்து ஒரு பர்பிள் மெகந்தி க்ரீன் கலரில் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் குர்த்தி. ஸோ அதுதான். ஸோ வந்து நான் வீட்டில் தான் வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மேக்கப். ஸோ அப்படியே வந்து வீடியோ எடுக்கலான்னு எடுத்ததா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.